ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம இந்த டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ரிஃப்ராக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம பேசியிருந்தோம். ஃபாலோடு பை நமக்கு வந்து இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். லாஸ்ட் கிளாஸில் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்றது நான் ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுவுமே எனக்கு ரிஃப்ராக்ஷன் தான். பட் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ரே வந்து டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் போகும்போது எனக்கு இது வந்து பாசிபிலிட்டியாக இருக்கும் இல்லையா. ஒரு லைட் வந்து டென்சர் டு ரேரர் போகும்போது எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்சுவல் டேர்ம் தான், ரொம்ப ஈஸியும் கூட, ரிப்பீட்டடான கான்செப்ட் தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பி வெரி ஷுவர், ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டிஃப்ரெண்ட் மீடியம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு லைட் வந்து ரேரர் டு டென்சர் இல்லை டென்சர் டு ரேரர் வரும்போது எனக்கு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கட்டாயம் நடக்கும். இப்போ இமேஜின் திஸ் இஸ் த சர்ஃபேஸ் வேர் யூ ஹேவ், எனக்கு இது வந்து ரேரர் மீடியமும் இது வந்து நான் டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லைட்டை வந்து இந்த டென்சர் மீடியமில் நான் பாஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியணும், இந்த ரே வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய ரே இங்கே டியூ டு தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மீடியம் இல்லையா. இது வந்து டென்சரு, அது ரேரர். அப்போது லைட் வந்து பார்த்திங்கன்னா டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது நமக்கு தெரியும் இட் மூவ் அவே த நார்மல். அப்போ இப்படி திரும்பிடுச்சு. அப்போது இதுதான் என்னுடைய செகண்ட் டைம். அப்போ என்னுடைய இன்சிடென்ட் ரே இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ இதை விட கொஞ்சம் அதிகமான இன்சிடென்ட் ஆங்கிளில் கொடுக்கும்போது என்னுடைய ரிஃப்ராக்ஷன் இன்னும் அதிகமாகிறத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிளை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வர்றதே ஒரு சர்டைன் ஸ்டேஜில் பேரலல் டு த சர்ஃபேஸுக்கு வந்துடுது இல்லையா. பேரலல் டு த சர்ஃபேஸ் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரியில் நம்ம வந்து பார்க்குறோம். எப்போது என்னுடைய இன்சிடென்ட் ரே, நல்லா கவனிங்க, என்னுடைய இன்சிடென்ட் ரே இந்த கிரேட்டர் தென் 90 டிகிரி, நல்லா கவனிக்கணும். என்னுடைய இன்சிடென்ட் ரே இந்த கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது அந்த ரே என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே வருது. பாருங்களேன், என்னுடைய ஆங்கிள் இன்சிடென்ட் பண்ணுறீங்க, தள்ளி வருது. இன்னும் இன்சிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இன்னும் தள்ளி வருது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இன்னும் சர்ஃபேஸில் வருது. அப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது இந்த சர்ஃபேஸுக்கு உள்ளே வந்துடும். அந்த லிக்விட் அதில் ஒரு டென்சர் மீடியமுக்கு உள்ளேயே எனக்கு வந்து அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்தி தான் ஆகணும். n1 sin i ஈக்குவல் டு n2 sin r. இதில் நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன், என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்கும்போது எனக்கு இதை கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சைன் ஐசி அப்படின்னு சொல்லுவோம். சைன் ஐசினா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். விச் மீன் என்னுடைய ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. கீப் இன் மைண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா n2, இந்த சைன் 90 என்ன ஆகிடுச்சு, 1 அப்படின்னு ஆகிடுச்சு. இந்த n2 அப்படின்றது என்ன, இந்த இடத்துல ரேரர் அண்ட் டென்சர் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இதை நம்ம டென்சர் மீடியம்னும் இதை நம்ம ரேரர் மீடியம்னு சொல்கிறோம். லைட் இன்சிடென்ட் ஆகிறது நம்ம ஃபஸ்ட்டு மீடியம்னும் லைட் வெளியில் வர்றது செகண்ட் மீடியம்னு பேசியிருக்கோம். அப்போ இது எனக்கு வாட்டர் அண்ட் ஏர் அப்படின்னு சொல்லும்போது இந்த n2 உடைய வேல்யூ என்ன இருக்கும், 1 தான். அப்போ என்னுடைய சைன் ஐசி இஸ் நத்திங் பட் 1/n. அதாவது n1 n சொல்லிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இட் ஹேஸ் வேல்யூ இல்லையா. அது எனக்கு வந்து ஜீரோலாம் இந்த இடத்துல ஆகலை, இட் ஹேஸ் வேல்யூ. அப்போ என்னுடைய ஐசி அப்படின்றது என்ன சொல்லலாம், சைன் இன்வர்ஸ் 1/n. முடிஞ்சு போச்சு. இதுதான் என்னுடைய வேல்யூவாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ என்னுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ், ரைட். கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் எ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த மிராஜ் இருக்கும், லூமிங், இதெல்லாம் prism, அப்புறம் ஆப்டிக்கல் ஃபைபர் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. பட் ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில்டாக இல்லை, டெரிவேஷன் ஈக்குவேஷனோட இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்செப்சுவல் திங் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணினது தான். இதையும் தாண்டி நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகும்போது ஸ்டெத்தோஸ்கோப் வந்து எல்லா டாக்டர்ஸும் பயன்படுத்தி நம்முடைய ஹார்ட் பீட், நம்ம பல்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னுலாம் நம்ம பார்ப்பாங்க இல்லையா. அந்த ஹார்ட் பீட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா
நம்மளுடைய ஹார்ட் பீட் அங்கே ப்ளேஸ் பண்ண வச்சு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் ப்ளேஸ் பண்ணும்போது அதில் சவுண்டு எப்படி ட்ராவல் ஆகுது, ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் தானே. அங்கே சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணினது தான். இதுதான் அந்த டியூப் அப்படின்னா இந்த இடத்துல சவுண்டு இப்படி வந்து எனக்கு ட்ராவல் ஆகும். இதே மாதிரி தான் எனக்கு ஆப்டிக்கல் ஃபைபர்லேயும் எனக்கு நடக்கும். அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு போகிற ஒரு மீடியம் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். விச் மீன் இட் யூசஸ் லைட் இல்லையா. ஸோ ஃபாஸ்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை ட்ராவல் பண்ணுற ஒரு மீடியமாக நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நெட் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ டைப் ஆஃப் திங் தான். அதை பார்த்தீங்க அப்படின்னு இது வெறும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸ் தான். அதில் தான் நமக்கு வந்து லைட் வந்து பாஸ் ஆகும். அங்கே லைட் வந்து பார்த்துட்டு இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணினது தான். இப்போ இதுதான் எனக்கு சர்ஃபேஸ், எனக்கு இதுதான் நார்மல். இது நம்ம பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப பேசிக். ஒரு லைட்டு வந்து என்னுடைய சர்ஃபேஸுக்கு நார்மலாக போகுதுன்னா இப்படி போகிறே அப்படி ரிட்டர்ன் ஆகிடும். அது மிரராக இருந்தால் அப்படி ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் அது கிளாஸாக இருந்தால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். டீவியேஷன் வந்து எங்கேயுமே நடக்காது, டீவியேஷன் நடக்காது. ஸோ இதுதான் நமக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் இருக்கிற திங். அதில் இந்த டைமண்ட் நமக்கு வந்து இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு வந்து இந்த வாட்டர் டைமண்ட் இதனுடைய வேல்யூ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது என்னுடைய டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கிளிட்டரிங் ஆகும் இல்லையா. பிகாஸ் அதனுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 24 தான். அந்த ஆங்கிளில் எனக்கு லைட் இன்சிடென்ட் பண்ணாலே அங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் லீஸ்ட் இந்த டைமண்ட். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி வரும்போது தான் எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். இது எல்லாமே இன்சிடென்ட் ஆங்கிள். ஓகே, அதாவது அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம பேசணும் இல்லையா, அது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த அதர் பார்ட். ஸோ இந்த நேச்சர் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். இதில் வந்து இந்த மிராஜ், லூமிங் இதெல்லாம் இட்ஸ் அ நார்மல் டேர்ம் வேர் யூ கேன் ரீட் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மேஜர் கான்செப்டுக்கு போகலாம். இது வந்து நமக்கு ரிப்பீட்டடான ஒரு 3 மார்க் செக்மெண்ட். அதே மாதிரி எனக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க். ஸோ அதில் டயக்ராம் கேரிஸ் 1 மார்க் அண்ட் தென் அந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் கேரிஸ் ½ மார்க். இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இருக்கும். ஆஃப் தான், மொத்தம் 2. அது கூட இன்னொரு கான்செப்ஷுவல் திங்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. இங்கே ரிஃப்ராக்ஷன் அட் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அண்ட் பை அ லென்ஸ். நல்லா கவனிக்கணும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ரிஃப்ளெக்ஷன், அதாவது மிரர் இல்லையா, மிரர் நம்ம பேசணும். இப்போ we are talking about lens. அப்போ லென்ஸ் அப்படின்னு சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிரிசம் அப்படியே டிட்டோ. இமேஜின் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லென்ஸ் இருக்கும். ஸ்பெரிக்கல் லென்ஸில் என்னுடைய ஒரு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். இது பாருங்க, இது வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ் மொத்தமாக. பட் ஐ ஹவ் டேக்கன் ஒன்லி ஒன் சிங்கிள் சர்ஃபேஸ் இல்லையா. ரிஃப்ராக்ஷன் அட்ட சிங்கிள் சர்ஃபேஸ் அப்படின்னு இதை பார்த்துக்கோங்க. இது வந்து என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ். நல்லா கவனிக்கணும், இது என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டுடைய ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸினுடைய ஒரு சர்ஃபேஸில் படுது. என்ன ஆகணும், இந்த ரே வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆனால் போகலை. ஏன் போகலை? ஏன்னா எனக்கு இது வந்து ஏர் மீடியமாகவும் இது எனக்கு கிளாஸ் மீடியமாகவும் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு லைட் வந்து ரேரரில் இருந்து டென்சருக்கு போகும்போது இட் மூவ் டுவர்ட்ஸ் நார்மல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூவ் டுவர்ட்ஸ் நார்மல். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிய வேர்ட்டிக்கல் லைன் நம்ம வரைஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வேர்ட்டிக்கல் லைன் வந்து நார்மல் தான். அது எங்கே மீட் ஆகும், எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் கர்வச்சரில் மீட் ஆகும். நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பேசணும் லாஸ்ட் கிளாஸில். அப்போ இப்படி போக வேண்டிய ரே என்ன ஆகுது, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ரேரர் டு டென்சர் அப்படின்றதுனால இந்த ரே என்ன ஆகுதுன்னா வில் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். அப்போது இதுக்கு உள்ளே எங்கன்னா வரணும், இங்கே போகலாம், இங்கே போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ரே வந்து ரீச் ஆகுது. ரைட்டா, இந்த இடத்துல வந்து அந்த ரே வந்து ரீச் ஆகுது. அப்போ எனக்கு இதுதான் ஆப்ஜெக்ட், இது எனக்கு இமேஜ். அப்போ இமேஜை ஐன்னு சொல்கிறேன். ஓகே, இமேஜை ஐன்னு சொல்லிட்டு இது சென்டர் ஆஃப் கர்வச்சர்னு சொல்லிட்டு என்னுடைய ஆப்ஜெக்டை ஓன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, ஸோ எம் இது n. ஸோ விச் இஸ் த வெர்டிக்கல் பார்ட்.
இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ரிஃப்ராக்ஷன் பார்ட்டை இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரிஃப்ராக்ஷன் அப்படின்றது நமக்கு வந்து பெரிய விஷயம்லாம் இங்கே கிடையாது. நல்லா கவனிங்க, நம்ம அதே ஸ்னெல்ஸ் லாவை தான் பயன்படுத்த போகிறோம். வாட் ஹி செட் n1 sin I n2 sin r. ஸோ இந்த லென்ஸு ஸ்னெல்ஸ், இந்த ஸ்னெல்ஸ் லாவை பயன்படுத்தி தான் என்னுடைய சிங்கிள் சர்ஃபேஸுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா சார்? இல்லை, இதே ஃபார்முலாவை தான் நம்ம ப்ரிசமுக்கும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே இதே ஒரு ஃபார்முலா தான். பிகாஸ் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு ரிஃப்ராக்ஷன் தான் நடக்குது. அப்போது இதுதான் எனக்கு பேசிக் பிரின்சிபல் ரிஃப்ராக்ஷனில். அப்போ எனக்கு இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். யா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது என்னுடைய n1, இது என்னுடைய n2. ஏன்னா எனக்கு கிளாஸுக்கு உள்ளே நடக்குது பாருங்கள். இந்த டயக்ராமில் கிளாஸுக்கு வெளியில் அந்த இமேஜ் வரல, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் இதை தான் பயன்படுத்த போகிறேன். அப்போ n1 sin I. அப்போ ஐன்றது என்ன? எனக்கு இது நார்மல். இந்த நார்மலுக்கும் இன்சிடென்ட்டுக்கும் இருக்கிறது என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள். இது நார்மல். அப்போ எனக்கு இது வந்து ரிஃப்ராக்டட் ஆங்கிள். ரைட்டா? இதில் நமக்கு எந்த டவுட்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? n1 sin I நான் அப்ளை பண்ண போகிறேன். sin I cannot apply directly இல்லையா? அப்போ I என்னது? இதுதான் I. இப்போ எப்படி இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐயும் ஆரையும் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, என்னுடைய I, என்னுடைய R இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள், டாட்டட் பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம பேசும்போது என்னுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன? I. இன்டீரியர் ஆங்கிள் என்ன? இது ஒன்று ஆல்ஃபா, இது ஒன்று பீட்டா. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரையாங்கிளை நம்ம எடுக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும், அது வந்து இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளை சொல்லும்போது என்னுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன? பீட்டா. என்னுடைய இன்டீரியர் என்ன? 6 ப்ளஸ் இந்த ஆங்கிளை நம்ம காமான்னு எடுத்துட்டா அதை காமான்னு எழுதிக்கலாம். எனக்கு என்ன வேணும்? 6 தான் வேணும். அப்போது பீட்டா ரைட் இந்த பக்கம் வந்துருச்சு இல்லை? ரைட், பீட்டா இந்த காமா வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் காமான்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு ஆல்ஃபா பீட்டா காமா என்னன்னு தெரியாது இல்லையா? ஆல்ஃபா பீட்டா காமா எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இப்படி தான் இதை நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுத போகிறீங்க. இதுக்கு நீங்கள் INR வேணுன்றதுக்காக இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஃபார்மெட்டை கொண்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன, காமானா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஆல்ஃபா இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? அப்படியே இதை பாருங்கள். அப்போ என்னது? MN அப்பான் NO இல்லையா? அதே என்னுடைய பீட்டான்னு சொல்லும்போது MN அப்பான் NC. அது என்னுடைய காமான்னு சொல்லும்போது MN அப்பான் NI. அவ்வளோதான். இதை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி பாருங்களேன், என்னுடைய IN ஆல்ஃபா ரைட். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன்? என்னோட n1 சைனு ஐயை நான் என்ன சொன்னேன்? ஐயை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ஃபா பீட்டா. ஐயை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னும் n2 சைன் ஆரை நான் என்ன சொல்லிட்டேன்? பீட்டா மைனஸ் காமான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்னுடைய n1 சைனு ஆல்ஃபா அப்படின்றது ஆப்போசிட் விச் இஸ் MN. ஆல்ஃபான்றது ஆப்ஜெக்ட் இருந்தது, அப்போ NO ப்ளஸ் பீட்டான்றது அதே MN. பீட்டான்றது என்னுடைய நடுவில் இருக்கிற ஆங்கிள். அப்போ அது என்னென்னு சொன்னோம்? வெயிட், வேர் இஸ் தட்? C இல்லையா? CO NC ரைட்டா? ஸோ NC நான் அதை அப்படியே இங்கே எழுதுகிறேன். அப்போ நான் இந்த இடத்துல NC அப்படின்றத நான் சொல்லிட்டேன், NC. அதே மாதிரி என்னுடைய n2 சைனு பீட்டான்றது இப்போ தான் சொன்னோம் MN பை NC மைனஸ் ஆஃப் MN பை IN இல்லையா? IN அதாவது NI. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆங்கிள் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால we will consider that it is a normal one. அப்போ n1 இந்த ரெண்டு இடத்துலையும் MN காமனை எடுத்துட்டு I can cancel. அப்போ n1 சைன் போயிடும் since it is a very small angle. அப்போ n1 NO ப்ளஸ் n1 NC, n2 NC, n2 NI. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இது உள்ள மண்டலே பண்ணிட்டேன், அவ்வளோதான், யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு NC மட்டும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ N1 NO ப்ளஸ் N2 NI N2 NC N1 NC ஒன்றும் இல்லை, இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ N1 NO அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்ட், அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னது? U, அப்போ நெகட்டிவ், ப்ளஸ் N2 இமேஜ், அப்போ அது என்னது? ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருந்தது, ஸோ ப்ளஸ், ஈக்குவல் டு N2 minus N1 by NC, which is your center of curvature or radius of curvature. முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப 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 ரிப்பீட்டடான ஃபார்முலா. சிங்கிள் சர்ஃபேஸில் எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். அதாவது which relates your object to image, radius of curvature and then the refractive index. இது ரொம்ப ரிப்பீட்டடான ஃபார்முலா, which mean ப்ராப்ளமில் கேட்குற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து we are moving to the next part of this segment, refraction at a spherical surface. ரைட், அது அந்த இதுக்கு நான் பார்த்தோம் இல்லையா, அதுதான் I have mixed there itself. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டபுள் சர்ஃபேஸை நம்ம பார்க்க போகிறோம். ரிஃப்ராக்ஷன் பை லென்ஸ், நான் முன்னாடி ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ரிஃப்ராக்ஷன் பை லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட், இதுதான் என்னுடைய லென்ஸ், இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். நமக்கு தெரியும் இது என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு, கொஞ்சம் அழகாக வரைஞ்சிருக்கலாம். இது என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ், கரெக்ட், என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நம்ம இந்த சிங்கிள் சர்ஃபேஸில் என்ன பண்ணோம், எனக்கு வந்து ஒரு லைட்டை வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டது, இமேஜாக அந்த லென்ஸுக்குள்ளேயே நடந்தது இல்லையா. இப்போ அதே தான், நல்ல டயக்ராமை பாரு, இந்த டயக்ராம் அப்படியே டிட்டோ ப்ரிசமுக்கு பயன்படுத்த போகிறீங்க. ஸோ என்னுடைய லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது, இன்சிடெண்ட் ஆகிற லைட் என்ன ஆகணும், ஆப்வியஸ்லி இப்படி தானே போகணும், இப்படி தான் போகணும், ஆனால் போகலை. ஏன்னா எனக்கு அங்கே மீடியம் மாறுது. இது வந்து N1, இது N2, இது மறுபடியும் N1 இல்லையா, N1 N2 மறுபடியும் N1. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய மீடியம் வந்து மாறுது. ஃபஸ்ட்டு N1ல் இருக்குது, அப்புறம் N2ல் வருது, மறுபடியும் N1ல் வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏருன்றதை தாண்டி இது ரேரர் மீடியம், இது வந்து டென்சர் மீடியம், இது மறுபடியும் ரேரர் மீடியமுக்கு வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இங்கே ஸ்ட்ரைக் ஆகுது, இது என்னது, என்னுடைய நார்மல் பாயிண்ட். இப்போ நார்மல் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த ரே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய ரே வந்து ரேரர் டு டென்சர் வரும்போது இட் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் தி நார்மல். அப்போ உள்ளே தான் வரும், இப்படி வெளியில் போகாது, உள்ளே தான் வரும். அப்போ உள்ளே இப்படி வருது, ரைட்டா, இப்படி உள்ளே வருது. அப்போ இந்த ரே என்ன ஆகணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பட் எனக்கு போகலை, பிகாஸ் அகெயின் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மீடியம். ஏன்னா எனக்கு டென்சர் டு ரேரர் வருது. அப்போ இந்த பாயிண்ட்டை நான் நார்மல்னு எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டை நார்மல், ஸ்ட்ரெயிட்டாக போகிறது என்ன ஆகுது, அப்படி போகாமல் மறுபடியும் இந்த இடத்துல என்ன ஆகுது, டென்சர் டு ரேரர் அப்படின்னு போது இப்படி போயிடுச்சுன்னா இது நார்மல் டுவர்ட்ஸ் ஆகிடும். அப்போ எனக்கு அவே த நார்மல், அப்போ எனக்கு இப்படி வந்துடுது. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஃபைனல் இமேஜ் வந்து கிடைக்குது. நல்லா கவனி, ஃபைனல் இமேஜ். அப்போது என்னுடைய ஆப்ஜெக்ட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் கிடைச்ச இமேஜ், என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸில் கிடைச்ச இமேஜ். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஈக்குவேஷனை நான் பயன்படுத்த மாட்டேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டி தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஐ வில் ட்ரை டு மேக் இட் இன் அ ஈஸி மேனர். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் இருந்த இமேஜ் விச் இஸ் நாட் ஓகே இல்லையா, அது வந்து எனக்கு ஒரிஜினல் இது கிடையாது. பிகாஸ் எனக்கு இன்னொரு மீடியம் இருக்கிறதுனால இது இந்த இடத்துல தான் எனக்கு ஃபைனல் இமேஜ் வந்து கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், இது என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸ். அதனால் இது ஐ டபுள் டேஷ்னு போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வர்ற இமேஜை ஐ டேஷு, செகண்ட் சர்ஃபேஸில் வர்ற இமேஜை ஐ டபுள் டேஷ்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு டபுள் சர்ஃபேஸுக்கெல்லாம் தெரியாது சார், ஆனால் சிங்கிள் சர்ஃபேஸுக்கான ஈக்குவேஷன் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம படிச்சிருக்கோம். என்ன படித்தோம், இப்போ தானே படித்தோம். N2V minus N1U equal to N2 minus N1 by radius of curvature. இப்போது ஐ எம் கோயிங் டு சூஸ் அட் சர்ஃபேஸ் 1. இப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை நல்லா பார்க்க போகிறீங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், அப்போ இது என்னுடைய இன்சிடென்ட் பார்ட்டு, இது என்னுடைய ரிஃப்ராக்டட் பார்ட்டு ஃபார் சர்ஃபேஸ் 1. ஓகே, இன்சிடென்ட் ரிஃப்ராக்ஷன். அப்போது யூன்றது உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட், வி அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இமேஜ், இது என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு சர்ஃபேஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இந்த பக்கம் இருக்குது. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சர்ஃபேஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். N2 செகண்ட் மீடியம், நல்லா பாரு,
செகண்ட் மீடியம் பை இமேஜ். இமேஜ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இல்லையா? இதானே எனக்கு இமேஜ் ஃபார் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். அது என்னது? வின்னு எடுத்துக்கலாம், ரைட்? இல்லை வி டேஷ்னு எடுத்துக்கலாம். இது என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸு வி டபுள் டேஷ்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸு இதுதான் என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸ். செகண்ட் சர்ஃபேஸில் எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது? வி டேஷில் ஃபார்ம் ஆகுது. மைனஸ் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் என்னது? இது தானே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. யூ ஈக்குவல் டு செகண்ட் மீடியம் மைனஸ் ஃபஸ்ட்டு மீடியம் பை என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், ஸோ R1. அவ்வளோதான். அட் சர்ஃபேஸ் 2, நல்லா கவனிங்க, அட் சர்ஃபேஸ் 2. இப்போ செகண்ட் சர்ஃபேஸ் சொல்லும்போது என்னுடைய செகண்ட் மீடியம் எடுக்க போகிறோம். செகண்ட் மீடியம் இதில் என்னது? N1. இது N2. எனக்கு இன்சிடென்ட் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு மீடியம், ரிஃப்ராக்ஷன் ஆகிறது செகண்ட் மீடியம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு இப்போ செகண்ட் மீடியம், இதுதான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மீடியம். கரெக்டாக? அப்போ செகண்ட் மீடியம் பை இமேஜ் அது என்னது? வி டபுள் டேஷ் மைனஸ் ஃபஸ்ட்டு மீடியம் விச் இஸ் N2. ஏன்னா அங்கே தான் இன்சிடென்ட் ஆகுது பாருங்கள், இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா? அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வரக்கூடிய இமேஜ் தான் செகண்டு சர்ஃபேஸுக்கு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஐ ரிப்பீட், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய இமேஜ் தான் செகண்டு சர்ஃபேஸுக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு மீடியம் இது தான் இப்போதைக்கு இல்லையா, ரைட்? என்னுடைய ஃபஸ்ட்டு மீடியம் அப்பான் என்னுடைய ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இது தானே, அது என்னது? வி டேஷ் ஈக்குவல் டு செகண்ட் மீடியம் என்னது? N1. ஃபஸ்ட்டு மீடியம் என்னது? N2. ஏன்னா இங்கே தான் எனக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, இங்கே தான் எனக்கு இன்சிடென்ட் நடக்குது. அப்பான் என்னுடைய செகண்ட் சர்ஃபேஸு, ஸோ R2. இதை மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். என்ன? மைனஸை வெளியில் எடுத்துட்டேன்னா N2 மைனஸ் N1 அப்பான் R2 அப்படின்னு வரும். அதுக்காக தான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. இப்போ வென் யூ கம்பேர் போத் த ஈக்குவேஷன், கம்பேரிங் போத் பிகம்ஸ், இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பாருங்கள், N1 V டபுள் டேஷ் மைனஸ் N1 U ஈக்குவல் டு இந்த இடத்துல N2 N1 காமனாக எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும்? R1. இது மைனஸ் இருக்குல்ல, அப்போ மைனஸ் R2. அவ்வளோதான், சரியா? மைனஸ் R2. இந்த இடத்துல பாருங்கள், N1 ரெண்டுத்துக்கும் காமன் எடுத்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டான். ஸோ 1 பை V டபுள் டேஷ். V டபுள் டேஷ்ன்றது என்னுடைய ஃபைனல் இமேஜ் விச் இஸ் V டபுள் டேஷ். ஸோ நம்ம அதை Vன்னு எடுத்துக்கலாம், ஃபைனல் இமேஜ். மைனஸ் 1 பை U ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? N2 மைனஸ் N1 பை N1. ஏன்னா இங்கே N1 காமன் எடுத்து இந்த பக்கம் கொண்டு இருந்தேன், டினாமினேட்டரில் வந்துருச்சு, ஏன்னா இங்கே ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா? அப்போ இந்த டேர்மை மட்டும் நான் எப்படி மாத்திரம் பாருங்கள், நல்லா கவனிங்க. N2 minus N1 by N1, I am saying this as N2 by N1 minus 1 சொல்லலாம், ரைட்டா? இப்போ இந்த N1ன்றது என்ன? ரேரர் மீடியம், N2ன்றது டென்சர் மீடியம். அப்போ இது இன்னும் மாற்றலாம், N minus 1, அவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த டேர்மை N minus 1 என்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 மைனஸ் R2, ரைட்டா? இதை தான் நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா கவனிங்க, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜஸ்ட் பி வெரி காஷியஸ் அபவுட் இட். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது which is equal to n minus 1 1 by r1, அதான் 1 by r1 by r2. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், சப்போஸ் என்னுடைய v, ரைட், v வந்து எனக்கு ஃபோக்கஸில் கிடைக்குதுன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் எங்கே இருக்க முடியும்? இன்ஃபினிட்டியில் தான் இருக்க முடியும். இது கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது எனக்கு இமேஜ் வந்து ஃபோக்கஸில் கிடைக்கும். அப்போ அந்த கண்டிஷன் எடுத்தால் 1 by f, ஏன்னா இது என்ன ஆகிடும், இது 0ன்னு ஆகிடும். 1 by infinity is 0 which is equal to இந்த டேர்ம், ரைட்டா? இந்த டேர்ம் இதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ இதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ when you compare this and this two will get cancel each other. So 1 by f which is equal to 1 by v minus 1 by u அப்படின்றது என்னுடைய லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை இப்போ நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த இது லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, இது லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்றது முன்னாடி இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். தேர் ஆர் சர்டன் ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து லென்ஸ் ஃபார்முலா ஓகே, லென்ஸ் ஃபார்முலா ஓகே, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா?
ரைட். சில டைம் நமக்கு ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோ கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு ஃபோக்கல் லென்த்தோ ரேடியஸ் ஆஃப் கர்வச்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வி அண்ட் யூ தெரியல, ஆனால் இந்த 1/v மைனஸ் 1/uவை 1/fன்னு சொல்லலாம். அப்போ இதுவுமே எனக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தான். ஓகேவா? இதுவுமே எனக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா தான். ஸோ வென் யூ ரீட் த கொஸ்டின் யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். அந்த கிளாரிட்டியோடு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் டு ரீட். நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட ஐ ஹவ் செட் மெனி டைம்ஸ், spend quality time to read the question, especially when you solve the problem. ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, இந்த மிரருக்கும் லென்ஸுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் இங்கே ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி எழுதுகிறேன், நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மிரர் அண்ட் தென் லென்ஸ். ஓகேவா? மிரரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 1/f which is equal to 1/v plus 1/u. இந்த இடத்துல 1/f which is equal to 1/v minus 1/u இல்லையா? இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் ஆகும். இது பாருங்கள், h'/h தான். இங்கேயுமே என்னுடைய மேக்னிஃபிகேஷன் h'/h தான். பட் இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா -v, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா +v/uன்னு வரும். ஒரு ஹிண்ட் நான் சொல்கிறேன், வேறு ஐ யூஸ் டு ரிமெம்பர். இங்கே பாருங்க, எம் இல்லை மிரர், எம்னா மோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. லென்ஸ் எல் அப்படின்னா லெஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெஸ்னா கம்மி இருக்கும், அதனால் இங்கே மைனஸ். மோர்னா அதிகமாக இருக்கும், அப்போ இது இங்கே ப்ளஸ். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ், அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ட்ரை டு ரிமெம்பர். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அப்படின்றதுக்காக. அண்ட் தென் வி ஹாவ் நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டயக்ராமை பார்த்தாவே தெரியும், இது வந்து கேமராவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்குது இல்லையா? பாருங்கள், யூ ஹேவ் 1 2 3 4 5 6 6 லென்ஸு கிட்ட இருக்குது. இது இப்போல்லாம் மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. எஸ்பெஷலி ஓப்போ, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விவோ, இந்த மொபைல் ஃபோன் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 லென்ஸ் 20 லென்ஸ் மொத்தமாக சேர்ந்து அப்படியே கேமராவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தா, when you combine the lens, your image clarity will be very high. image clarity வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம லென்ஸை வந்து கம்பைன் பண்ணுறோம் டு கெட் மோர் கிளாரிட்டி. ரைட்டா? அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பவர் இஸ் நத்திங் பட் 1/f அப்படின்னு சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல என்னுடைய பவருடைய யூனிட் வந்து டயாப்டர் அப்படின்னு எழுதணும், டயாப்டர். அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தோன்னா மீட்டரில் இருக்கணும். நல்லா கவனிங்க, ஃபோக்கல் லென்த்து மீட்டரில் இருக்கணும். சென்டிமீட்டர் எழுதுனா சம்மு தப்பாக போயிடும், சென்டிமீட்டரில் எழுதுனா சம்மு தப்பாக போயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த லென்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து டயக்ராமுக்கு 1 மார்க்கு கொடுக்குறாங்க. யூ கேன் ட்ரா த டயக்ராம் விச் ஐ டிட். அந்த டயக்ராமே பெட்டர், ஃபார் மோர் சூப்பர் டயக்ராம் அது. அந்த டயக்ராமை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே 1 by 1 அழகாக எழுதணும். எஸ்பெஷலி லாஸ்ட் ஈக்குவேஷன், மேக்னிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, இது எல்லாம் கட்டாயம் இருக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ரிஃப்ராக்ஷன் ஃபார்முலாவை கொண்டு வருவீங்க. அதையும் நீங்கள் வந்து கட்டாயம் எழுதணும். இது எல்லாத்துக்கும் half அப்படின்னு கொண்டு வந்தால் 3 மார்க் ஆன்சர் தான். அது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி 5 மார்க்லலாம் ரொம்ப ரேர் கேஸில் தான் கேட்பாங்க. பட் கேட்குறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா அதோட ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்பாங்க. சரியா? அது பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்க. பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. என்னுடைய ஃபோக்கல் லென்த்தும் என்னுடைய பவரும் வந்து பார்த்தோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். என்னுடைய ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்குது, என்னுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும். பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வி ஹாவ் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட். எனக்கு லென்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது எனக்கு எப்படி இருக்க போகுது. காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மொபைல் கேமரா எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய லென்சஸ் வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய லென்சஸ் கம்பைன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கிளாரிட்டி ஆஃப் த இமேஜ் வந்து நல்லாயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இல்லை டெலஸ்கோப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் தான். 1 or 2 லென்சஸ் வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பைன் பண்ணும்போது யூ கெட் என்லார்ஜ்ட் இமேஜ், டிமினிஷ்ட் இமேஜ், வாட் எவர் த திங். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் சிங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 1/f which is equal to 1/v
minus 1 by u. Combination of lens. நல்லா கவனிக்கணும். டயக்ராமை பாருங்கள், நான் வரைகிறேன். எனக்கு வந்து இது ஒரு சிங்கிள் லென்ஸ். இந்த சிங்கிள் லென்ஸில் நம்ம ஒரு டயக்ராம் பார்த்துருந்தோம். இங்கே நான் வரைகிறேன் பாருங்கள். என்ன பார்த்துருந்தேன்? எனக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சஸாக இருந்தது. இது வந்து என்னுடைய இன்சிடென்ட் ரே இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும், பட் பெண்ட் ஆகுது. இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கணும், பட் அகெயின் பெண்ட் ஆகி எனக்கு ஃபைனல் இமேஜ் கிடச்சது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? இந்த ஒரு சர்ஃபேஸ், இந்த ஒரு சர்ஃபேஸில் நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடந்தது. இப்போ காம்பினேஷன் ஆஃப் லென்ஸுன்னு சொல்லும்போது அதே தான் எனக்கு 4 நடக்கும். அதாவது இங்கே 2 நடக்கும், இங்கே 2 நடக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு இங்கே இன்சிடென்ட் ஆகுது, ரைட்டா, இங்கே வருது, எனக்கு வெளியில் வருது, அவ்வளோதான். இதை இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னா நான் டயக்ராமை வரைய நான் நல்லா கவனிக்கணும். எனக்கு இங்கே இன்சிடென்ட் ஆகுது, இப்படி போக வேண்டிய ரே இப்படி பெண்ட் ஆகுது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டிய ரே என்ன ஆகும், இப்படி பெண்ட் ஆகுது இல்லையா? ஆக்சுவலாக இந்த இதுதான் வந்து இந்த செகண்ட் சர்ஃபேஸில் படும். அப்போ என்ன ஆகும், இது இன்னும் பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இப்படி போகிறது இன்னும் பெண்ட் ஆகி எனக்கு இந்த பக்கத்துலேயே கிடைக்கும். ஓகே, இப்படி தான். அப்போ இங்கே ஒரு 2 ரிஃப்ராக்ஷன் நடக்கும், இங்கே ஒரு 2 ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அதை நம்ம சிம்பிளாக நமக்கு டயக்ராம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஆகவும் இதை நீங்கள் இப்போ செகண்ட் சர்ஃபேஸ் ஆகவும் நினச்சிக்கணும். அப்போ அப்படி பேசும்போது when I try to apply என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் which is இது, என்னுடைய இமேஜ் எங்கே ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு ஃபார்ம் ஆகுது, என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட் லென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸை இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ எனக்கு இது போயிட்டு எங்கே இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ என்னுடைய ஐ டேஷ், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அப்போ என்னது வி டேஷ். அப்போ எனக்கு அங்கே தான் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஃபஸ்ட்டு லென்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட் லென்ஸை பொறுத்த. அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே தான். இப்போ என்னுடைய செகண்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாருங்கள், என்னுடைய செகண்ட் லென்ஸ் இது தான். செகண்ட் லென்ஸுக்கு எங்கே எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா? செகண்ட் லென்ஸுக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. அதை நான் என்ன சொல்லிட்டேன், வின்னு சொல்லிட்டேன். என்னுடைய ஆப்ஜெக்ட் ஃபார் செகண்ட் லென்ஸ் என்ன, ஃபஸ்ட் லென்ஸ்லேருந்து வரக்கூடிய இமேஜ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பார்த்தா அதே கான்செப்ட். அப்போ அது எங்கே இருக்குது, ஐ டேஷில் இருக்குது. ஐ டேஷ்னா என்ன, வி டேஷ். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ்லேயும் இது மைனஸ்லேயும் இருக்குது. தே கெட் கேன்சல் ஈச் அதர். அப்போ 1/f1 ப்ளஸ் 1/f2 which is equal to 1/v minus 1/u. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லென்ஸு கொண்டு போனாலும் இது வந்து 1/v minus 1/u தான் இருக்கும். பட் என்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து வில் பி கீப் ஆன் ஆடிங். f1 f2 f3 f4 f5 அப்படின்னு ஆட் ஆகிட்டே போகும். அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம், 1/f1 1/f2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பவர் ஆஃப் ஃபஸ்ட் லென்ஸ், பவர் ஆஃப் செகண்ட் லென்ஸ், பவர் ஆஃப் தேர்ட் லென்ஸ்னு அப்படி எடுத்துகிட்டே போகலாம். ஏன்னா பவர் அப்படின்றது 1/, ஃபோக்கல் லென்த்து தானே. அப்போ இது ஃபஸ்ட் லென்ஸு, இது செகண்ட் லென்ஸுன்னு சொல்லும்போது என்னுடைய ஃபஸ்ட் லென்ஸினுடைய பவர், என்னுடைய செகண்ட் லென்ஸினுடைய பவர் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் லென்சஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மேக்னிஃபிகேஷன் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னுடைய மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடக்டில் இருக்கும். இட் இஸ் நாட் அடிஷன், இட் இஸ் ப்ராடக்ட். மல்டிப்ளிகேஷன் ஆகும், என்னுடைய இமேஜ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகும். கிளாரிட்டி ஆகட்டும், சைஸ் ஆகட்டும், டபுள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்னுடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகாது இல்லையா? ஃபஸ்ட் லென்ஸு செகண்ட் லென்ஸுன்னு சொல்லும் போது என்னுடைய மேக்னிஃபிகேஷன் ப்ராடக்ட் ஆகும். அப்போ என்னுடைய டோட்டல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு லென்ஸு, செகண்ட் லென்ஸு, தேர்டு லென்ஸ் அப்படின்னு இட் கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ கீப் இன் மைண்ட் ஆல்வேஸ் என்னுடைய காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ன்னு வரும்போது என்னுடைய பவர் வில் பி ஆடிங், என்னுடைய ஃபோக்கல் லென்த் வில் பி ஆடிங், பட் என்னுடைய மேக்னிஃபிகேஷன் ப்ராடக்டில் இருக்கும். இந்த ப்ராடக்டில் இருக்கிறத நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேயும் ப்ளஸ் வந்து டெலஸ்கோப்லேயும் நம்ம வந்து அதை நம்ம படிப்போம். வில் ஹாவ் தட். ஓகே, வில் டிஸ்கஸ் தட் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ ப்ரிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ரிஃப்ராக்ஷன் அப்போ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, இதை எழுதி தான் ஆகணும். ஓகேவா? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா கட்டாயம் இது எழுதாமல் நம்ம இருக்கவே முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன், நல்ல டயக்ராமை பாருங்கள். ஐம் கோயிங் டு ட்ரா த டயக்ராம் விச் வில் பி சிமிலர் டு த ப்ரீவியஸ் கேஸ். இது என்னுடைய ப்ரிசம். ஓகேவா? இந்த ப்ரிசமில் நமக்கு வந்து இந்த லைட் வந்து இன்சிடெண்ட் ஆகுது. என்ன ஆகணும், இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆனால் இது என்னுடைய நார்மல் அப்படின்றதுனால இட் பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். அப்போ இந்த ரே வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். பட் அகெயின் எனக்கு இது வந்து நார்மல் அப்படின்றதுனால இப்படி வந்து இது பெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவே த நார்மல். இது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் த நார்மல். இது அப்படியே அந்த லென்ஸ், நம்ம கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் ஃபார்மேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, அதே தான் இது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த லைட் இங்கேருந்து வருதுன்னா அக்கார்டிங் டு அவர் அப்சர்வேஷன் இந்த லைட் எங்கே நேராக வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம அர்த்தம். பிகாஸ் we have seen that
லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எனக்கு லைட் வந்து இப்படி நேராக வருது அப்படின்னு தானே அர்த்தம். அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து போர்ட்ரே பண்ணிக்கிறோம். சின்ஸ் இது வந்து பார்த்தோன்னா எனக்கு ஈக்குவலேட்டரல் ப்ரிசம் அப்படின்றதுனால இது எனக்கு 60, இது எனக்கு 60, இது எனக்கு 60. அதை பெரும்பாலும் ஈக்குவலேட்டரல் ப்ரிசம் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் ப்ரிசம் பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. வில் டிஸ்கஸ். அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம PYQஸை டிஸ்கஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வில் டிஸ்கஸ் தட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் A அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ப்ரிசம்னுடைய பேஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எனக்கு ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ், அதாவது இன்சிடென்ட்டு, இது ரிஃப்ராக்ஷன், இது இன்சிடென்ட்டு, இது வந்து என்னுடைய ரிஃப்ராக்ஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி லேர்ன்ட் ஸோ மெனி திங்ஸ் இல்லையா. ஒரு 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 ஒயிட் லைட் வந்து அந்த சர்ஃபேஸில் படும்போது எனக்கு அந்த விப்ஜிஆர் பேட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். ஸோ வி ஹாவ் திஸ் ஒன் ஐ. நல்லா கவனி. ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் தி அடுத்த பேஜ் நல்லா இருக்கா? ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வி வில் கோ வித் திஸ் இட் செல்ஃப். இந்த டயக்ராம் நல்லா கவனிக்கணும். இது என்னுடைய ஐ இல்லையா. இது என்னுடைய ரிஃப்ராக்ஷன் ஃபார் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். இது என்னுடைய இன்சிடென்ட் ஃபார் த செகண்ட் சர்ஃபேஸ் தான். நல்லா கவனி. இது என்னுடைய இன்சிடென்ட் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ். ஏன்னா இது நார்மல், இது பாருங்கள், இது நார்மல், இது இன்சிடென்ட், இதுதான் என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள், டவுட் இல்லை. ஆனால் அதை நான் என்ன சொல்கிறேன்னா R2ன்னு சொல்கிறேன். R2ன்றது இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார் த செகண்ட் சர்ஃபேஸ். ஐ ரிப்பீட், R2 அப்படின்றது இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ். அப்போ என்ன ஆகுது, எனக்கு இங்கே தான் எனக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகுது. இதுதான் என்னுடைய நார்மல். அப்போ இது என்னுடைய ரிஃப்ராக்டட் ஆங்கிள். அப்போது நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன்லேயும் சரி ரிஃப்ராக்ஷன்லேயும் சரி ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்றத I மைனஸ் R அப்படின்னும் 180 மைனஸ் 2I அப்படின்னும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இப்படி நேராக போக வேண்டியதே இப்படி திரும்பிடுச்சு, இப்படி போயிடுச்சு. அப்போ இதுதான் என்னுடைய டீவியேஷன். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்ன்றதுனால D1, இதனுடைய செகண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றதுனால D2. ஸோ இப்படி போக வேண்டியது என்ன ஆகுது, இப்படி திரும்பிடுச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் டீவியேஷன். அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற இப்படி நேராக போக வேண்டியது இப்படி வந்துருச்சு பாருங்கள். இது என்னுடைய ஃபைனல் டீவியேஷன் விச் இஸ் யர் மினிமம் டீவியேஷன் சொல்லுவோம். ஐ ரிப்பீட், இந்த டயக்ராம் நான் இங்கே வரைகிறேன் மறுபடியும் நல்லா பாருங்கள். என்னுடைய ப்ரிசம் இருக்குது. என்னுடைய ப்ரிசமில் எனக்கு இங்கே இன்சிடென்ட் இப்படி போகுது, எப்படி நேராக போகணும், ஆக்சுவலாக போகலை. அப்போ இது என்னுடைய நார்மல் லைன் அப்படின்னு நான் வரைகிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த ரே வந்து இப்படி டுவர்ட்ஸ் தி நார்மல் வருது. இப்படி நேராக போகணும், போகாமல் மறுபடியும் எனக்கு இப்படி பெண்ட் ஆகி வந்துருச்சு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து நார்மல் விஷயம், அது ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு அர்த்தம். இந்த சர்ஃபேஸுக்கு எனக்கு இது தான் நார்மல். பாருங்கள், இது IA, இது R1 ரிஃப்ராக்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இன்சிடென்ட் ஃபார் செகண்ட் சர்ஃபேஸ், இது என்னுடைய எமர்ஜென்ட் ரே E. இப்போ இந்த இடத்துல இப்படி போக வேண்டியது இப்படி திரும்பிருச்சு இல்லை, அப்போ டீவியேஷன் ஆகிருக்கு தானே. இப்படி போகிறது இப்படி வந்துருச்சு இல்லை, அப்போ டீவியேட்டாக இருக்குது. ஃபஸ்ட் சர்ஃபேஸ்ன்றதுனால D2. செகண்ட் சர்ஃபேஸ் பாருங்களேன், எனக்கு இப்படி நேராக போகணும், ஆனால் இப்படி போகிறதுனால எனக்கு இங்கே ஒரு டீவியேஷன் இருக்குது D2. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக போக வேண்டியது இப்படி திரும்பிருச்சு இல்லை, அப்போ இது வந்து என்னுடைய ஃபைனல் டீவியேஷன். ஹோப் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெல். அப்போ இது எனக்கு D1, இது நம்ம D2, இதை வந்து DM அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா we are going to compare everything. நல்லா கவனிங்க. எனக்கு என்ன வேணும், sin I தானே வேணும். அப்புறம் R வேணும். I எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. R எங்கே இருக்குது, இது என்னுடைய எமர்ஜென்ட், இதுதான் என்னுடைய R. அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய I அப்படின்றத நான் என்ன சொல்லலாம், R1 + D1 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி E அப்படின்றது என்ன சொல்லலாம், D2 + R2ன்னு சொல்லலாம். பிகாஸ் we know that opposite angles are equal. பாருங்கள், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அதனால் நான் இப்படி எழுதிட்டேன். கரெக்டாக? இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய டீவியேஷன் பாருங்களேன், என்னுடைய DM, அதாவது டீவியேஷன் அப்படின்றது என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு யுவர் இன்டீரியர் ஆங்கிள் D1 + D2 இல்லையா. இது இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் இல்லையா, இது எனக்கு எக்ஸ்டீரியர், இது எனக்கு இன்டீரியர், D1 and D2. இந்த D1 and D2 வந்து இங்கேருந்து எடுக்கலாம். அப்போ அப்படி எடுத்தால் எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறுன்னு பாருங்களேன். என்னுடைய D1 அப்படின்றது I மைனஸ் R1 அப்படின்னும், என்னுடைய D2 அப்படின்றது என்ன சொல்லலாம், E மைனஸ் R2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல if I try to substitute I மைனஸ் R1 ப்ளஸ் E மைனஸ் R2. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு I ப்ளஸ் ஈனும் இந்த இடத்துல மைனஸ் ஐ நான் காமனாக எடுத்துட்டா R1 ப்ளஸ் R2ன்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் யுவர் மினிமம் டீவியேஷன். மினிமம் டீவியேஷன் எனக்கு மினிமம் ஆங்கிள் வந்து எனக்கு பெண்ட் ஆகிறது.
மினிமமாக எனக்கு வந்து டீவியேட் ஆகியிருக்கிறது தான் நம்ம மினிமம் டீவியேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மினிமம் டீவியேஷன் இதனுடைய ஆங்கிள் ஆஃப் பிரிசமும் என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இது எனக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இப்போது இந்த இதுவும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அண்ட் தென் இதுவும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். பொதுவாக நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணால் தட் பிகம்ஸ் 180 டிகிரி. இது என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. இது எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஏ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றத 180 டிகிரின்னு சொல்லலாம். ஏ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றத 180 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பாருங்களேன். இந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 ஈக்குவல் டு 180 டிகிரி. சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள் இன் அ ட்ரையாங்கிள் என்னது 180 டிகிரி தானே, அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 180 மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். இந்த எக்ஸும் அப்படி போயிடுச்சுன்னா 180 மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ ஏ ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இஃப் ஐ டூ ஸோ இந்த R1 R2 என்ன ஆகிடுச்சு, ஏ அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ என்னுடைய டிஎம் இஸ் நத்திங் பட் ஐ ப்ளஸ் இ மைனஸ் அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் ஏ. இதை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும், சரியா? ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு கன்சர்ன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷனை இங்கே பேசணும். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட மினிமம் டீவியேஷன் தான். மினிமம் டீவியேஷன் நடக்கிறதுக்கு தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். என்னென்னா இங்கே ரிஃப்ராக்ஷன் ஆகுதுல்ல, இந்த ரே இதுவும் ஷுட் பி parallel டு ஈச் அதர். அப்படி பேரலாக இருந்தால் அது மினிமம் டீவியேஷன் அர்த்தம், ஓகேவா? அதே மாதிரி என்னுடைய இந்த இன்சிடென்ட் ஆங்கிளும் என்னுடைய எமர்ஜென்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? மினிமம் டிவிஷனுக்கான கண்டிஷன் என்னுடைய ஐ ஷுட் பி ஈக்குவல் டு யோர் இ. என்னுடைய ரிஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ரிஃப்ராக்ஷன் ஆகுதுல அந்த ஒயிட் கலரும் என்னுடைய பேஸும் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி பேரலல். அதாவது இப்படி பேரலாக இருக்கும்போது எனக்கு மினிமம் டீவியேஷன் நடந்தது அப்படின்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷன். ஸோ அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் டீவியேஷன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் அதுதான் எனக்கு மினிமம் டீவியேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மினிமம் டீவியேஷன் என்ன சார், எனக்கு புரியல. அதாவது இப்படி நேராக போக வேண்டியது இப்படி திரும்பிடுச்சு. இது ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு வச்சுப்போம். ரெண்டாவது கேஸில் இப்படி நேராக போக வேண்டியது இப்படி திரும்பிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போது இது என்னுடைய ஆங்கிள், இது என்னுடைய ஆங்கிள். இப்போ இது எதில் ரொம்ப கம்மியான டீவியேஷன் இருக்குன்னா இதுதான். அப்போ இதுதான் என்னுடைய மினிமம் டீவியேஷன், இதுதான் என்னுடைய மினிமம் டீவியேஷன். அப்போ மூணாவது ரே இருக்குது, அது வந்து எனக்கு இப்படி பெண்ட் ஆகுது சார் அப்படின்னா இதுதான் இப்போ என்னுடைய மினிமம் டீவியேஷன். இது ரெண்டும் கிடையாது, ரைட்டா? ஸோ இப்போ மினிமம் டீவியேஷன் அப்படின்றது மினிமமாக அது எவ்வளவு டீவியேட் ஆகுதோ அந்த ஆங்கிளை தான் மினிமம் டீவியேஷன் சொல்லுவோம். அப்போ மினிமம் டீவியேஷனுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி parallel டு ஈச் அதர். என்னுடைய ஐயும் ஈயும் சேமாக இருக்கணும் அண்ட் தென் R1ம் R2ம் சேமாக இருக்கணும், அதாவது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அப்படி பேசும்போது என்னுடைய மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷனை வந்து நம்ம படித்தோம். இப்போ தான் என்னுடைய மினிமம் டீவியேஷன் அப்படின்றது இந்த ஐ ப்ளஸ் இ மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு எழுதியிருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல இஃப் ஐ டூ ஸோ எனக்கு என்ன இருக்குது, ஏ அப்படின்றத R1 ப்ளஸ் R2 அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா? அதையும் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஸோ இஃப் ஐ டூ ஸோ என்னுடைய டிஎம் இஸ் நத்திங் பட் ஐ ப்ளஸ் இ மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஐயும் ஈயும் ஈக்குவலாக இருக்குது, என்னுடைய R1ம் R2ம் ஈக்குவலாக இருக்குன்னா இஃப் ஐ டூ ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்றது 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு வந்துடும், ஆர் அப்படின்றது A/2ன்னு வந்துடும். இந்த இடத்துல பாருங்களேன், என்னுடைய ஐன்னு போட்டாலும் சரி இல்லை இ போட்டாலும் சரி. அப்போ என்னுடைய டிஎம் இஸ் நத்திங் பட் 2i மைனஸ் ஏ. அப்போ என்னுடைய ஐன்றது என்ன, இந்த டிஎம் அந்த ஏ அப்படி போயிடுச்சுன்னா டிஎம் ப்ளஸ் A/2ன்னு எழுதலாம். அப்போ இது என்னுடைய ஐயாகவும் இது என்னுடைய ஆராகவும் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்னெல்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக. ஸோ he said n1 sin ஐன்றது என்ன, the dm plus A/2 equal to n2 sin A/2. கரெக்டாக? இதுதான் நமக்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம்ப்பா, இந்த 2வும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து சின்ஸ் இட் இஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால இந்த சைனையும் யூ கேன் நெக்லெக்ட். அப்படி சொல்லும்போது என்னுடைய n1
ரைட். அடுத்து என்னது, இந்த dm ப்ளஸ் ஏ, இது என்னது n2 தான். இப்போ இந்த n1 அப்படின்றது எனக்கு ஏரு, அதையும் நீங்கள் 1ன்னு சொல்லிக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ யூ ஹாவ் யுவர் dm, ரைட், dm. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஏ அப்படின்னு இருக்குது. இதை நான் என்ன சொல்லிட்டேன், n2 பை n1ன்னு சொல்லிட்டு, சின்ஸ் இட் இஸ் 1 அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா யூ ஹாவ் யுவர் ஏ, அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் யுவர் ஏ, அதை நம்ம டினாமினேட்டருக்கு அப்புறம் we can also do, இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா we said this is 1. அப்போ என்னுடைய dm அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, n2a மைனஸ் ஏ அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்னுடைய dm, ரைட். ஸோ வெயிட், யா, இந்த இடத்துல என்னுடைய ஏவை நம்ம காமன் எடுக்கும்போது என்னுடைய ஈக்குவேஷன் அப்படியே மாறுது பாருங்களேன். n2 is a prism உடைய refractive index, so we can say that as n. அப்போ என்ன சொல்லலாம், n minus 1, ஏன்னா நம்ம ஏவை தான் காமனாக எடுத்துருக்கோம். அப்போ n minus 1 டைம்ஸ் ஏ இல்லையா, ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல ஏ வந்து எனக்கு காமனாக இருக்கிறதுனால ஏவை நான் காமனாக எடுத்துகிறேன், அவ்வளோதான். அப்போ என்னுடைய மினிமம் டீவியேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். என்னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம். அப்போ என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னுடைய மினிமம் டீவியேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். தி போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆல்சோ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷயத்துக்கு வரும், ரைட்டா. இந்த இடத்துல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல மேஜராக நம்ம லைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கவனிக்க போகிறோம். லைட்டு தான் கம்ப்ளீட்டாக we are going to discuss about light. லைட்டை பேஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் வந்து பார்க்க போகிறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி பெருசாக கவனிக்க போகிறேன். அப்போ அப்படி நம்ம அதே மாதிரி இந்த ப்ரிசமில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டு, ஒரு கிராஃப் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கல் ஆப்வியஸ்லி இந்த மினிமம் டிவிஷன் நீங்கள் பண்ணுவீங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து இப்படி வரும். அந்த கிராஃபே நமக்கு இப்படி தான் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா என்னுடைய இன்சிடென்ட் ஆங்கிள் என்னுடைய ரிஃப்ராக்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். என்னுடைய இன்சிடென்ட்டும் அந்த டீவியேஷன் இருக்கும் இல்லையா, அதுவுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் டேப்லர் காலமே அப்படி தான் வரைஞ்சிருப்பீங்க. மேபி ஐ திங்க் 30, 35, 40, 45 இப்படி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரேஞ்ச். பிகாஸ் வி டுக் இன் தட் பேட்டர்ன் தான் அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ எனக்கு என்னுடைய இன்சிடென்ட்டும் என்னுடைய எமர்ஜென்ட்டும் ஈக்குவலாக இருக்கிற அந்த பார்ட்டை நம்ம என்ன சொல்லியிருப்போம், மினிமம் டீவியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்டிக்கல். ஸோ ஆப்டிக்கல்லேருந்து எனக்கு மேஜராக பேசுகிறது ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பு தான், ரைட். வேர் வி யூஸ் லைட் ஆஸ் த மேஜர் சோர்ஸ். இப்போ மைக்ரோஸ்கோப், இங்கே மைக்ரோஸ்கோப்பை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பை ரெண்டு வகையில் பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை ரெண்டு வகையில் பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ரைட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து பெரும்பாலும் எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும், ரைட். இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதாவது பூத கண்ணாடி, அதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நம்ம லெபார்ட்டரியில் இருக்கிறது தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி ஒன் லென்ஸ். நல்லா கவனிங்க, ஒரு லென்ஸ் தான் பயன்படுத்த போகிறீங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு லென்ஸை பயன்படுத்த போகிறீங்க, டெலஸ்கோப்பில் ரெண்டு. ஓகேவா. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லென்ஸு, அதுவுமே எல்லா இடத்துலையும் கான்வெக்ஸ் லென்ஸை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகே, நல்லா கவனிக்கணும், கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் மட்டும்தான் மேட்ரு. இதில் இருக்கிற இவ்வளோ பெரிய தியரியை நீங்கள் எழுதவே அவசியம் இல்லை. ஓகேவா, தியரி எழுதணும் அவசியம் இல்லை, மார்க்கே இல்லை, வேஸ்ட்டுன்னு எழுதுறது. ஓகேவா, தியரி எழுதாத. அப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், ரைட்டா. ஒரு லென்ஸுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து பூத கண்ணாடிலையும் சரி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேயும் சரி, இப்போ இந்த மேக்னிஃபைங் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த பக்கம் ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அதே பக்கம் தான் எனக்கு இமேஜ் தெரியும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு புக்கை ரீட் பண்ண போகிறேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கான்வெக்ஸ் லென்ஸு அந்த மேக்னிஃபைங் லென்ஸை பயன்படுத்த போகிறேன். கான்வெக்ஸ் தான்,
மேக்னிஃபைங் லென்ஸை பயன்படுத்துகிறேன். மேக்னிஃபைங் லென்ஸை பயன்படுத்தி நான் அந்த புக்கை பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும், என்லார்ஜாக தெரியும் இல்லையா? அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பெருசாக தெரியும். அந்த லெட்டர்ஸ் எப்படி பெருசாக தெரியுது? புக்கு எந்த பக்கம் இருக்கோ, அந்த புக்கில் இருக்கிற லெட்டர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம்தான் தெரியும் இல்லையா? அதே பக்கம் தான் தெரியும். அப்போ சேம் சைடு தான் எனக்கு ஆப்ஜெக்டும் இமேஜும். அப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம படிச்சிருப்போம், ஸ்பெஷல் கேஸ். எந்த பக்கம் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதே பக்கம் தான் இமேஜும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லையா? அது எந்த கண்டிஷன்? 6வது கண்டிஷன். அப்போது ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கல் லென்த்து, அதாவது ஃபோக்கஸுக்கும் என்னுடைய போலுக்கும் இடையில இருக்கும், எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த 2 பொசிஷன் நடுவில் இருக்கும்போது என்னுடைய ஆப்ஜெக்டும் இமேஜும் லெஃப்டில் தான் இருக்குது. என்னுடைய ஆப்ஜெக்டும் இமேஜும் லெஃப்ட்டில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க, என்னுடைய ஆப்ஜெக்டும் இமேஜும் லெஃப்ட்டில் தான் இருக்குது. அப்போ எனக்கு இந்த மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போகுது, என்ன ஆகும், இப்படி பேரலில் போகும். நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேரலில் அப்படியே போகும். அதே மாதிரி இது வந்து இப்படி போகும். இது எல்லாம் கன்வெர்ஜ் ஆகும் இல்லையா? இந்த இடத்துல யூ கெட் யுவர் மேக்னிஃபைடு இமேஜ். மேக்னிஃபைடு இமேஜ். அப்போ இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, 2 விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லேயும் சரி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லேயும் சரி, 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதில் முதல் விஷயம் வந்து நம்ம வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படின்னு பேசுவோம். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் பாயிண்ட், ஆர் நம்ம வந்து இன்ஃபினைட் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கூட நம்ம பேசலாம். ரைட், ஃபார் பாயிண்ட் ஆர் நம்ம வந்து நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லுவோம். நியர் பாயிண்ட்டு அண்ட் தென் நார்மல் ஃபோக்கஸிங். நியர் பாயிண்ட் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ட் விஷன் நமக்கு தெரியும், 25 சென்டிமீட்டர், நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. நார்மல் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபைனைட்டு கண்டிஷன் தான் இமேஜ். அப்போ எனக்கு எப்போ இமேஜ் வந்து விச் மீன் ஃபோக்கஸ் ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியில் இருக்கும், இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோக்கஸ் ரைட். இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இமேஜ் வந்து எனக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபஸ்ட்டு பொசிஷன் அதுதான். ஆப்ஜெக்ட்டு இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது இமேஜ் வந்து ஃபோக்கஸில் கிடைக்கும். இப்போ நம்ம 10th ஒன்று படிச்சிருப்போம், அந்த ஐ, அதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம நிறைய டிஃபெக்ட்ஸை படிச்சிருப்போம். அஸ்டிக்மேட்டிசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயோப்பியா, ப்ரெஸ் மயோப்பியா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து படிச்சிருக்கோம், ப்ரெஸ் பயோப்பியான்னு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது நம்ம ஐ வந்து பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க மாட்டோம். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டினா நம்மளால் வந்து எண்ண முடியாத தூரமாக சார் அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அது இன்ஃபினிட்டி கண்டிஷன் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டிஷன் தான் இது. நார்மல் ஃபோக்கஸிங்னா என்னுடைய வி இன்ஃபினிட்டி கண்டிஷனில் இருக்கணும். அப்போ வி எனக்கு இன்ஃபினிட்டினா நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய யூ எங்கே இருக்கணும், ஃபோக்கஸில் இருக்கணும். இது புரிஞ்சதுன்னா இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா, ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 11th ட்ரையாங்குலேஷன் மெத்தட் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ, அதனுடைய உயரத்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூ வெண்ட் வித் tan theta which is opposite by adjacent. அங்கே வந்து ஆங்கிள் டிடெக்டரை பயன்படுத்தியிருப்பீங்க ரைட். ஸோ சிம்பிளி எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பைத்தாகரஸ் பயன்படுத்தி தான் யூ வுட் ஹவ் சால்வ்டு. அந்த டேர்மை தான் இங்கே நான் பயன்படுத்த போகிறேன். நியர் பாயிண்ட் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் டு டிஸ்கஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஸோ தட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை அப்படின்றதுக்குள்ளே முடிச்சிருவேன். இப்போ நியர் பாயிண்ட் அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் விஷன் 25 சென்டிமீட்டர். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் மேக்னிஃபிகேஷன் தான் இந்த போத் த கேசஸ். மேக்னிஃபிகேஷன் எம் அப்படின்றது வி பை யூ. இட் இஸ் அ லென்ஸ், வி நோ தட். அப்போ 1/f which is equal to 1/v minus 1/u. கன்ஃபியூஷனே கிடையாது, கன்ஃபியூஷனே கிடையாது. வி நோ திஸ். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய 1/v நான் எப்படி சொல்கிற பாருங்களேன், இந்த 1/u யூ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/v minus 1/fன்னு மாறும். கரெக்டாக? யூன்றது ஒன்றும் இல்லை, இந்த யூ இப்படி போகுது, எஃப் இப்படி வருது, அவ்வளவுதானே. அப்போ மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்குது. இங்கே நான் அதை அப்படியே பயன்படுத்த போகிறேன். அப்போ v டைம்ஸ் யூக்கு பதிலாக 1/v 1/f. இதை நான் உள்ளே கொண்டு போனால் v/v minus v/f which is 1 minus v/f. அவ்வளோதான், 1 minus v/f.
இப்போ வின்றது என்ன இமேஜ் டிஸ்டன்ஸ், நல்லா கவனிக்கணும். வின்றது என்ன இமேஜ் டிஸ்டன்ஸ். நம்ம எங்கே இமேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம், டிஸ்டன்ட் விஷனில், அதாவது 25 சென்டிமீட்டரில். அப்போ டிஸ்டன்ஸ் விஷன் டி இல்லையா. அப்போ நான் இந்த ஃபார்முலா அப்படியே மாற்றுறீங்களா, 1 மைனஸ் டிஸ்டன்ஸ் விஷன் எனக்கு ஆப்ஜெக்ட் இமேஜ் எப்படி இருக்குது, லெஃப்ட்டில் தான் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் வி, வின்றது டி, அப்போ மைனஸ் ஆஃப் டி, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். அப்போ 1 + d/f. இது என்னுடைய மேக்னிஃபிகேஷன் கண்ணா ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். பி வெரி தரவ் இன் திஸ், வெரி தரவாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து we are going to see நார்மல். நார்மல் அப்படின்றது இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்குடைய உயரமோ இல்லை வந்து ஒரு ட்ரீனுடைய உயரமோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆங்கிள் டிடெக்டரை நம்ம அங்கே பயன்படுத்தியிருப்போம். அந்த விஷயத்தை தான் இங்கே நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ எனக்கு சின்ஸ் என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ஐம் கோயிங் டு கோ வித் தி டேன். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்று இருக்கும், இமேஜுக்குன்னு ஒன்று இருக்குது, ரைட். ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இமேஜ். ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு, அதனுடைய டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ட் விஷனில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இமேஜ் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ஆப்வியஸ்லி அதனுடைய ஹைட்டு அப்பான் அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதனுடைய ஹைட்டை நான் என்ன சொல்லுவேன், h' சொல்லுவேன். அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவேன், எனக்கு இமேஜ் தானே, அது என்ன சொல்லலாம், வின்னு சொல்லலாமா. இது வந்து ஆப்ஜெக்ட் u, ஓகே, கீப் இன் மைண்ட், ரைட். அப்போ எனக்கு வியில் கிடைக்குது. அந்த வி எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ மைனஸ், ஸோ h'/v அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் இங்கே ஃபாலோ பண்ணேன் இல்லையா, அதே ஒரு விஷயத்தை இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிஃபிகேஷன், மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது m = v/u அப்படின்றது தெரியும், இல்லை h'/hன்னு தெரியும். சின்ஸ் இட் இஸ் அ லென்ஸ், எனக்கு லென்ஸில் தான் மைனஸ் வரும், பட் மேக்னிஃபிகேஷனில் ப்ளஸ்ன்னு எழுதுவோம், கரெக்டாக. அப்போ இதை நான் இங்கே அப்படியே ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். அப்போ இஃப் ஐ டூ ஸோ, என்னுடைய h' எப்படி மாறுது பாருங்களேன். h' அப்படின்றது vh/u அப்படின்னு எழுதிக்கலாம், vh/u அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இஃப் ஐ டூ ஹியர் என்ன ஆகுது, h' பதிலாக vh/u இன்ட்டு இந்த மைனஸ் v. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியும் இந்த வியும் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ h/-uன்னு இருக்குது. யூன்றது என்ன, ஆப்ஜெக்ட். நல்லா பாரு, நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கணும், எனக்கு ஃபோக்கஸில் இருக்கணும் இல்லையா. ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸில் இருந்தால் தான் எனக்கு இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த இடத்துல u வந்து பிகம்ஸ் f என்னது, ஃபோக்கல் லென்த்து, அது எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ திஸ் பிகம்ஸ் h/f, ரைட், h/f அவ்வளோதான். அப்போ யூவை நம்ம மைனஸ் எஃப்னு சொல்லும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, தட் பிகம்ஸ் யோர் ப்ளஸ் எஃப். அப்போ hf அப்படின்றது என்னுடைய θi-னும். அப்போ என்னுடைய மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இமேஜ் பை ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்கள், இமேஜ் பை ஆப்ஜெக்ட், இமேஜ் பை ஆப்ஜெக்ட். மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா அது தானே. அப்போ இது என்னது, h/f, இது h/d. இங்கே பார்த்தீங்கன்னா h கேன்சல் ஆகுது. திஸ் கேன் பி ரிட்டன் as d/f. அவ்வளோதான்ப்பா, நல்லா கவனிங்க, d/f. அப்போது என்னுடைய சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னுடைய நியர் பாயிண்டில் என்னுடைய மேக்னிஃபிகேஷனை 1 + d/f நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய ஃபார் பாயிண்ட் ஆர் நார்மல், இதில் வந்து பார்த்தோன்னா என்னுடைய மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது d/f. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டயக்ராம் வரைய போகிறீங்க. அந்த டயக்ராமுக்கு வந்து 1 மார்க் நமக்கு கொடுக்குறாங்க. கட்டாயம் நீங்கள் வந்து இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷன், இதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்கு, இதுக்கு ஒரு 1/2 மார்க், இது மொத்தமாக 3 மார்க்கு தான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இது நடுவில் இருக்கிற ஈக்குவேஷன் நீ எழுதுனா என்ன, எழுதலைன்னா என்ன, உனக்கு சுத்தமாக தெரியல சார், எனக்கு சுத்தமாக மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீ இந்த ஃபார்முலா அந்த டயக்ராம் வரைஞ்சனாவே 3 மார்க்குக்கு 2 மார்க்கு கொடுத்துருவாங்க. சார் இதுக்கு இடையில் அவ்வளோ டெரிவேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ தியரி இருக்குது, அதெல்லாம் கம்பல்சரி வேண்டாம். இஃப் யூ ஆர் பிளாங்க் அப்படின்ற கண்டிஷனில் நான் சொல்கிறேன், தாராளமாக நீ ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணாமலே 2 மார்க் எடுக்கலாம். அப்போது மிச்சம் 1 மார்க் எதில் சார் வரும்? அந்த 1 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதில் முன்னாடி எழுதுனா அந்த 2-3 ஸ்டெப் ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது அந்த டெரிவேஷன் தான். இதில் எதனா ஒரு இடத்துல நம்ம 2 half வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் யூ கெட் 3 out of 3 முடிஞ்சு போச்சு. இதில் இருக்கிற தியரி நீ எழுதி உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணி எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம். பட்
இந்த ஃபார்மேட்லாம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மார்க் வந்து 3 out of 3 வந்து உங்களால் எடுக்க முடியும். அடுத்து we are moving to compound microscope. ஓகே, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அப்போது பேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ I'll erase this part alone. ஓகே, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றதுக்கு இந்த டயக்ராமுக்கு வந்து எதுக்குமே இல்லாத மார்க் வந்து இந்த டயக்ராமுக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு கொடுக்குறாங்க. ரைட்டா, நான் முன்னாடி பேஜில் அதை எழுதிடுறேன். இதுக்கு மார்க்கு, இதுக்கு ½ மார்க், இதுக்கு ½ மார்க். ஓகே, ½ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு தான் நம்ம சிலபஸ்லேயே ஹைலைட்டடாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரா அ பிரின்சிபல் ஆக்சிஸ். அதில் வந்து சின்ன லென்ஸு, பெரிய லென்ஸ் அதை நீங்கள் எழுதிடுறீங்க. ஸோ நீங்கள் தியரி எழுதும்போது இது ஃபஸ்ட்டு லென்ஸ்ன்றது ஆப்ஜெக்டிவ், செகண்ட் லென்ஸ் வந்து இது ஐபீஸினுடைய லென்ஸ், அதையும் எழுதணும். ஆப்ஜெக்டிவ் இது டயக்ராம் பக்காவாக இருக்கணும் கண்ணா, பக்காவாக இருக்கணும் டயக்ராம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, ஐபீஸ் லென்ஸு. நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் டயக்ராம். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தப்பு. ஓகே, ஐ ரிப்பீட், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தப்பு. சரியா, அதனால் நான் சொல்கிற டயக்ராமை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தப்பு. ஐ ரிப்பீட் அகெயின், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டயக்ராம் தப்பு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறீங்க. என்னாகும், எனக்கு ஒன்று பேரலாக போகும், இன்னொன்று வந்து இப்படி வரும். இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல யூ கெட் அன் இமேஜ். இது என்னது, ஃபஸ்ட்டு லென்ஸிலேருந்து வருது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லென்ஸிலேருந்து வரக்கூடிய இந்த மேக்னிஃபிகேஷன் தான் இது. அது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு லென்ஸில் இருந்து வரக்கூடிய மேக்னிஃபிகேஷன் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படி தெரியும், நீங்கள் தானே படிச்சிங்க. ஒரே ஒரு லென்ஸிலேருந்து என்னுடைய நியர் பாயிண்ட்டை 1 + d/fனோ, என்னுடைய நார்மல் அதாவது ஃபார் பாயிண்ட்டை வெறும் d/fனு சொன்னீங்களே மேக்னிஃபிகேஷன். இது ஒரு சிங்கிள் லென்ஸிலேருந்து எனக்கு கடைசியாக கிடைக்கிற அந்த இமேஜ். அப்போ அதுதான் இந்த இடத்துல நமக்கு இருக்கும். ரைட், இந்த இடத்துலையும் நம்ம நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங், நார்மல் ஃபோக்கஸிங் ஆர் ஃபார் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படின்றத நம்ம பேசுவோம். அப்போ எனக்கு இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு லென்ஸ்லேருந்து வரக்கூடிய மேக்னிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபஸ்ட்டு மேக்னிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தெரியும். அது என்னது, ரொம்ப ஈஸிப்பா, ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு டயக்ராம் இருக்கா, டயக்ராமில் இருக்கா. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள், அதாவது இது என்னுடைய ஐ சேஞ்ச் த கலர். நல்லா கவனிங்கப்பா. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அப்படியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆப்போசிட் ஆப்போசிட், அட்ஜசன்ட் அட்ஜசன்ட், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இது என்னது, எனக்கு லென்த் ஆஃப் த டியூப்னு சொல்லுவோம், எல். இது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஃபஸ்ட் லென்ஸ், இது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த செகண்ட் லென்ஸ், அதாவது அந்த ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட். இது எனக்கு லென்த்து. அப்போ இதனுடைய ஆப்போசிட் என்ன, இது வந்து என்னது உங்களுக்கு தெரியுமே, இது ஆப்ஜெக்ட்டு. இது ஆப்ஜெக்ட் தானே, ஹைட்டு ஹெச். பை இதனுடைய அட்ஜசன்ட் என்ன, இதனுடைய ஃபோக்கல் லென்த்து எஃப். என்னது, ஆப்ஜெக்ட். ஸோ f0 விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்னதுப்பா, ஹெச். இது என்னது, இமேஜ் தானே, ஃபஸ்ட்டு ஹெச் டேஷ், அதனுடைய அட்ஜசன்ட் என்ன, எல். அப்போ we know that h which is m which is nothing but h dash by h. அப்போ h dash by h என்னது, l by f0. அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு லென்ஸில் இருக்கக்கூடிய மேக்னிஃபிகேஷன் l by f0. செகண்ட் லென்ஸுக்கான மேக்னிஃபிகேஷன் இது தான். அப்போ நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்ஸுக்கு கொண்டு வரலாமா. அப்போ என்னுடைய நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு d/fன்றது செகண்ட் லென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு l/f0. இதே என்னுடைய நியர் பாயிண்ட், ரைட், நார்மல் இது. ஓகே, நார்மல் நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது 1 + d/fன்றது செகண்ட் லென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு l/f0. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு தான் நான் முன்னாடி இதை நான் டெரைவ் பண்ணி தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆமாம், சிம்பிளாக முடிஞ்சதா. அப்போ இதுக்கு மார்க் எப்படி சார் கொடுப்பாங்க, நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. இந்த டயக்ராம் நான் தப்புன்னு சொன்னால அதை நான் வரைஞ்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ரைட்டா, இங்கே பாருங்கள். ரைட், நல்லா கவனிக்கணும். எனக்கு வந்து ஒரு சின்ன லென்ஸ் இருக்குது. டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு இந்த டயக்ராமில் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒழுங்காக வரைஞ்சாங்க, டென்ஷன் ஆகுது. இது இப்படி போகுது, இந்த பக்கம் இங்கே ஜாயின் ஆகிடுச்சா, யூ கெட் அன் இமேஜ். இப்போ என்ன ஆகுது, இது இப்படி பேரலில் போகணும், பேரலல், ஐ ரிப்பீட் பேரலல். இது இப்படி எனக்கு ஃபோக்கஸில் போகணும், அதாவது அந்த போல் இது இப்படி ஜாயின் ஆகும், இன்ஃபினிட்டியில் போயிடும். அப்போ இதெல்லாம் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல தான் யூ கெட் ஹைலி மேக்னிஃபைடு இமேஜ்.
சரியா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எது ஆப்ஜெக்ட், எது பீட்டா, எது ஹைட்டு, எது ஹெச் டேஷ், எது எல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல என்னுடைய ஃபஸ்ட்டு லென்ஸில் இதையும் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு லென்ஸில் உங்களுக்கு இது முன்னாடி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு லென்ஸில் எனக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட் தலைகீழாக தான் இருக்குல்ல. பாருங்கள், இது இப்படி இருக்குது, இது எப்படி தலைகீழாக இருக்குது. என்னுடைய செகண்ட் லென்ஸில் கிடைக்கிற இமேஜ் பாருங்கள், இது இப்படி தான் இருக்குது, இமேஜும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்வெர்ட்டட் கிடையாது, வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். செகண்ட் லென்ஸில் எனக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் என்னது? வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். பாருங்கள், ஏன்னா செகண்ட் லென்ஸில் எப்படி தலைகீழாக தான் படுது, தலைகீழாக தானே கிடைக்குது. அப்போ அது நேருக்கு நேராக தானே இருக்குது, அது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஆனால் ஃபஸ்ட் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்ட். இதுதான் டயக்ராம் கண்ணா. இந்த டயக்ராமுக்கு 1.5 மார்க்கு, டயக்ராமுக்கு 1.5 மார்க்கு. அப்போ சார், அப்போ ஈக்குவேஷனுக்கெல்லாம் ஈஸியாக முடிகிற ஆன்சர் இது. இதுக்கு 1/2 மார்க், இதுக்கு 1/2 மார்க், இதுக்கு 1/2 மார்க், 3 மார்க் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நீ டெரிவேஷன் எழுதவே தேவையில்லை. பட் உனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லென்ஸில் இருக்கிற இமேஜ் வந்து நீ வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னும், சாரி ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்னும், செகண்ட் லென்ஸில் இருக்கிறது வந்து எனக்கு வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் எழுதுங்க, இதெல்லாம் மேஜர் பாயிண்ட். இதையே நீங்கள் எழுதுங்க, நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் லென்ஸினுடைய இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து வில் பி வெரி ஸ்மால் வென் கம்பேர்ட் டு ஐபீஸினுடைய ஃபோக்கல் லென்த். அதாவது இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து வில் பி லெஸ் தென் ஐபீஸினுடைய ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மேஜராக பார்த்துக்கோங்க. அடுத்து யூ ஹேவ் யுவர் டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது இது அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இது அப்படியே தலைகீழ இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய லென்ஸ் வரும், அடுத்து எனக்கு சின்ன லென்ஸ் வரும், அதே இமேஜ் தான். பட் இந்த டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஜராக எழுத இது வந்து 2 மார்க்கில் தான் இருக்கும். டயக்ராமுக்கு வந்து 1 மார்க்கு கொடுத்துருவாங்க. இந்த டெலஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. சாரி, லென்த் ஆஃப் த டியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த் ஆஃப் த டியூப், ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐபீஸ், ரைட்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐபீஸினுடைய ஃபோக்கல் லென்த்தை ஆட் பண்ணால் தான் யூ கெட் த லென்த் ஆஃப் த டெலஸ்கோப். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு 1/2 மார்க், டயக்ராமுக்கு 1.5 மார்க், 2 மார்க் முடிஞ்சதா? ஸோ அடுத்து இதில் இருக்கிற அந்த மேக்னிஃபிகேஷன் அதே தான். நம்ம இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்தோம், அதில் பீட்டான்னு எடுத்தோம், இதில் ஆல்ஃபா பீட்டான்னு எடுக்க போகிறீங்க. அதே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான். சரியா? ஸோ கீப் இன் மைண்ட், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெலஸ்கோப்புமே ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கான்செப்ஷுவல் திங். ஓகேவா? ஸோ இதோடு நம்ம வந்து இந்த ரே ஆப்டிக்ஸை முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி வில் டிஸ்கஸ், நம்ம ஐ திங்க் வி எண்டட் வித் 5 and 6 இல்லையா? ஸோ 7th சாப்டருடைய PYQஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். தேங்க்யூ.